ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் தாம்பரம் மாநகராட்சி அனகாபுத்தூர் பொழிச்சலூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஜேசிபியில் பூவை எடுத்து வந்த அதிமுக தொண்டர்கள் வேட்பாளர் மீது மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் வரவேற்பளித்தனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு வாக்கு கேட்டு முதலமைச்சர் சகோதரர் மு.க. தமிழரசு மற்றும் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு விவகாரம் குறித்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததாக தெரிவித்தார். கச்சத்தீவு அப்போ 1974 முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கார். ஈழா செழியன் நாடாளுமன்றத்திலிருந்து முழுமையாக மாநில அரசுகள் ஒப்புதல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒற்றை ஆட்சி முறையின் நோக்கத்தில் நீங்கள் கட்சியை விட்டு போட்டது கண்டனம் தெரிவித்திருக்காங்க, தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க. பிறகு மீனவர் உரிமையை நிலைநாட்டிருக்காங்க. அப்போ எமர்ஜென்சி காலகட்டத்தில் தான் ராட்டிஃபை ஆன கட்சித்தீவை அவங்க முழுமையாக மீனவர்கள் உரிமையை தகற்றிருந்திருக்காங்க. தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வீதி எங்கும் மேளதாளம் முழங்க பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரிடர் நேரங்களில் வராத மோடி தற்போது அதிகமாக வருவதாகவும் தமிழை அதிகமாக நேசிப்பதாகவும் தெரிவித்தார். வெள்ள சமயத்தில் வராத மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய பிரதமர் இப்பதானே வர்றாரு, இப்பதான் தமிழை அவர் அதிகமாக நேசிக்கின்றார். எல்லாமே தேர்தலுக்கான ஸ்டன்ஸ் தான். காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது முதல்வர் மு.க. ஸ்டாலினை விமர்சித்து பேசிய அவர், எப்போது டிவியை ஆன் செய்தாலும் ரோபோ கையை காட்டி இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் என வருவதாகவும், இந்த மாமல்லபுரத்தை முதலில் காப்பாத்துங்க என பேசினார். இதுல டிவியை திருப்பினா போதும், உடனே ஒரு கையை காட்டிட்டு கரெக்டா அப்படியே சுற்றில் தட்டி ரோபோ அசைகிற மாதிரி உடனே அவர் வருவாரு. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்தியா என்ன கட்டி குட்டிச்சவரா போயிருக்குது, இவர் போய் காப்பாத்துறதுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.